நெல்லையில் வாகன ஓட்டியை கார் பானட்டில் வைத்து இழுத்துச் சென்ற அதிர்ச்சி சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. கொடூர செயலில் ஈடுபட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரான காந்திராஜன் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காந்திராஜன் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நெல்லை காவல்துறை தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லையில் வாகன ஓட்டியை கார் பானட்டில் வைத்து இழுத்துச் சென்ற அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கொடூர செயலில் ஈடுபட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரான காந்திராஜன் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். அதாவது நேற்று நள்ளிரவு 1 மணி அளவுல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நெல்லையை சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜ் அப்படிங்கிறவர் குடி போதையில காரை ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. அதாவது மேம்பாலம், அதாவது டவுன் ரத்னா திட்டத்தை தாண்டி வலது பக்கம் திரும்பினா தான் டவுன் பகுதி அப்படிங்கிற மாநகருக்குள்ள போக முடியும். அந்த பகுதியில போகும்போது பாத்தீங்கன்னா கல்லணை மகளிர் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி பக்கத்துல குடி போதையில வந்தவர் கார் பல்வேறு வாகனங்களை இடிச்சு தள்ளியதோடு நிக்காம வந்திருக்கிறாரு. மேலும் இதை தட்டி கேட்ட நபர் இது என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, காரை வச்சு மோதி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கிறாரு. அதாவது நீங்க ஏற்கனவே தண்ணி எடுக்க மது இருந்திருக்கிறீங்க, அதனால வண்டி எடுக்காதீங்க, பின்னால வர அரசு வாகனங்களுக்கும் நீங்க வழிவிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற வாகன ஓட்டி ஒருவர் பாத்துடுறாரு. அதாவது ஓரமா போங்க, தண்ணி தயவு செய்து மது அடிச்சு வண்டி ஓட்டாதீங்கன்னு. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம அவர் உங்களுக்கு வேணா என் மேல மோதிட்டு போங்கன்னு சொல்லி சொன்ன நபர் மீதே வாகனத்தை மோதி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவரை பேனட்ல வச்சு, வாகனத்தோட முன்பகுதியில வச்சு இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள் பரவல மிகவும் வைரலாச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா மாநகர காவல்துறை தரப்புல தற்போது அவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி தரப்புல மாநகர காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அவர் போலீஸ் முன்னாடி போன பஸ் பிரேக் போட்டுங்க, பிரேக் போட்டுங்க, வண்டி எடுத்தாருங்க சார். சார் முன்னாடி போற வண்டி சார், இது என்ன நடந்தது வண்டி எங்க இருக்கு சார்? சத்தியமா சொல்றேன். அவர் போலீஸ் என் வண்டியை எடுத்தாருங்க.